Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது whipping powderல இருந்து நல்ல ஸ்டிஃபான சூப்பரான whipping cream எப்படி செய்யறது அப்படினு தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி whipping cream வச்சு எப்படி மிக்ஸிலேயே whipping cream ரெடி பண்றதுங்கற வீடியோ போட்டுருக்கோம். பார்க்கறனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு whipping powderல இருந்து செய்ய போறோம். அதுக்கு வந்து நான் whipping powder எடுத்துர்க்கேன். அதுலயே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அதாவது கீழ எப்படி செய்யணும் அப்படிங்கற மெத்தட்லாம் போட்டுருப்பாங்க. நீங்க பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து எப்படின்னா பால் அல்லது தண்ணி சேர்த்துக்கலாம். பால் அல்லது தண்ணி எதுவா இருந்தாலுமே நமக்கு 5 டிகிரி குள்ள இருக்கணுங்க. நல்ல சில்லுன்னு இருக்கணும். சில்லுன்னு இருந்தா தான் நமக்கு க்ரீம் வந்து நல்ல ஸ்டிஃபா கிடைக்கும். நீங்க எந்த பிராண்ட் பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுதான் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ இதுல வந்து நீங்க இந்த டிப் ஃபாலோ பண்ணினீங்க அப்படினா நல்ல க்ரீம் வந்து நல்ல ஸ்டிஃபா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு பிளேட் வச்சிட்டு இந்த மாதிரி ஐஸ் கியூப் வந்து போட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஐஸ் கியூப் போட்டுட்டு அதுக்கு மேல பவுல் வச்சு பண்ணும்போது நமக்கு க்ரீம் வந்து நல்லாவே ஸ்டிஃபா கிடைக்கும். இந்த பவுலையும் வந்து நான் 1 ல இருந்து 2 மணி நேரம் கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதுவே கிளாஸ் பவுலாக இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நல்ல சில்னஸ் வந்து நல்லாவே சில்லுன்னு இருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச விப்பிங் பவுடர் வந்து நான் 50 கிராம் அளவு சேர்த்துக்கிறேன். 50 கிராம் விப்பிங் பவுடருக்கு 100 கிராம் அதாவது 100 ml அளவு பால் நல்ல சில்லுன்னு இருக்கணும். 5 டிகிரி செல்சியஸில் இருக்கிற பால் அல்லது தண்ணி சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்திங்கன்னா ஒரு நாள் வரையும் ஸ்டோர் பண்ணலாம். இல்லை தண்ணி சேர்த்திங்கன்னா 1 வீக் வரையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பால் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். 50 கிராம் பவுடருக்கு 100 ml பால் இதுதாங்க கரெக்டான அளவு. இப்போ இதை வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். விஸ்க் வச்சு கெட்டி எதுவுமே இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மைல்டாக ஸ்வீட்டாகவே இருக்கும். அதனால சக்கரை வந்து நம்ம வேணுங்கிற அளவு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இது வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கலாம். இது வந்து விப்பிங் க்ரீமை விட ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு எலக்ட்ரிக் பீட்டரில் நல்ல ஹை ஸ்பீடில் உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டரில் எவ்வளோ ஹை ஸ்பீட் இருக்கோ அந்த ஸ்பீடு வச்சுட்டு இதை 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா க்ரீமியாக ஸ்டிஃபாக வர ஆரம்பிக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி வரட்டும். இதை வந்து நீங்கள் கையாலேயே கூட பீட் பண்ணலாம். கையாலன்னா நமக்கு வந்து 6 லேருந்து 7 நிமிஷம் கிட்ட ஆகும். எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணால் 3 லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்டிஃபாக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மறுபடியும் பீட் பண்ணும்போது க்ரீம் வந்து நமக்கு நல்லாவே ஸ்டிஃபாக கிடைக்கும். இப்போ இதோட நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது வந்து மீடியமான அளவு ஸ்வீட்டாக இருக்குங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கம்மி பண்ணணுன்னாலும் கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் எசன்ஸ் ஏதோ சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே என்ன ஃப்ளேவர் எசன்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எசன்ஸ் எதுவுமே சேர்க்கலை. இப்போ இதை மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா ஐஸ்கிரீம் கேக் வெரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து 1 நிமிஷத்துக்கு மேலே நான் பீட் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நம்ம கரண்டி இல்லை இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு எடுக்கும்போது அந்த நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும், வளையக்கூடாது. அந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டானது. இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா நம்ம பவுலை வந்து தலைகீழாக சாய்ச்சி வச்சாலுமே அந்த க்ரீம் வந்து கீழே விழக்கூடாது, வழுக்கக்கூடாது. நல்லா ஸ்டிஃபாக அப்படியே பாத்திரத்துலேயே ஒட்டி இருக்கணும். அந்த மாதிரி ஒட்டி இருந்து அப்படிதுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் நமக்கு க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் உங்களுக்கு நல்லா இதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா ஸ்டிஃபாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு 3 லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாங்க. இது வந்து 1/2 கிலோ கேக் செய்கிற அளவுக்கு வந்து கேக் டெக்கரேஷனுக்கு இந்த க்ரீம் வந்து சரியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த க்ரீமை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனல்லையே விப்பிங் க்ரீம் வச்சு எடுக்கிறது அண்ட் வனஸ்பதி வச்சு எடுக்கிறது அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்கலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பைப்பிங் பேக்கில் என்ன நாசில் வேணுமோ நம்ம அதை போட்டுட்டு நமக்கு என்ன மாதிரி டெக்கரேஷன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம டெக்கரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக ஒரே ஒரு பூ மாதிரி மட்டும் உங்களுக்கு ஒரு பவுலில் போட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க. கண்டிப்பாக இந்த க்ரீமை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.